வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 30 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜும் மற்றும் படிஷா எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. ஜைத்தா மற்றும் சப்பேலி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். பாண்டவ் நிருத்தியா மற்றும் ரமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். பச்சா நக்மா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மெய்டா, மராட்டி, கோலி, தோர், இருளிகா. வி கிரி 1975ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமநந்தா ஞானலீலா, யோக சிந்தாமணி, வைஷ்ணவ மாதம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. குடியரசின் கருத்து சுதந்திரத்தின் கோட்பாடுகள், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் ரங்கராஜன் தலைமையில நடந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி நம்ம இந்திய அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் மற்றும் சோட்டா நாக்பூர் மற்றும் வங்காளத்துல நடந்துச்சு. தாமோன் டைவ்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை மான்சூன் மேஜிக், நரியலா பூர்ணிமா. மதன் மோகன் மாலவியா அபுதாயி இந்துஸ்தான் தலைவர்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டம் ரயில்வே அமைச்சகம் 2023 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. PM இ-பஸ் சேவா திட்டம் வீட்டு வசதி அமைச்சகம் 2023. மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் 2023. PM போஷன் சக்தி நிர்மாண அபியான் 2021 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் திட்டத்தை 12 அமைச்சகம் சேர்ந்து 2020 முடிச்சிருக்காங்க. PM விஸ்வகர்மா திட்டம் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அமைச்சகம் 2023. 2025ஆம் ஆண்டு NBA பட்டத்தை வென்ற அணி எது? ஒக்லஹோமா சிட்டி தண்டர். இந்தியாவின் முதல் சிறப்பு PhD சேர்க்கை இயக்கத்தை எந்த IIT தொடங்கியுள்ளது? IIT டெல்லி. திருநங்கை சமூகத்திற்கு OBC அந்தஸ்தை எந்த மாநிலம் அறிவித்துள்ளது? அசாம். உல்லாஸ் திட்டத்தின் கீழ் எந்த மாநிலம் முழு கல்வியறிவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது? திரிபுரா. கருட ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இந்தியாவின் முதல் வேளாண் ட்ரோன் உள்நாட்டு மயமாக்கல் மையம் சென்னையில ஆரம்பிச்சிருக்காங்க. NIC சர்வதேச அனிமேஷன் விழா 2025 ஜூரி பரிசை வென்ற இந்திய அனிமேஷன் திரைப்படம் எது? டெய்சி ஓன். ராகேஷ் ரோஷன் IIFAல் இந்திய சினிமாவில் சிறந்த சாதனை விருது வாங்கியிருக்காங்க. 97வது அகாடமி விருதுகள் 2025 சிறந்த இயக்குனர் சீன் பேக்கர், சிறந்த நடிகர் ஆண்ட்ரின் பார்டி, சிறந்த நடிகை மிக்கி மேடிசன், சிறந்த திரைப்படம் அனோரா. சர்வதேச இந்திய திரைப்பட அகாடமி விருது 2025 சிறந்த திரைப்படம் லாபத்தா லேடிஸ், சிறந்த இயக்குனர் கிரண் ராவ், சிறந்த நடிகர் கார்த்திக் ஆர்யன், சிறந்த நடிகை நிதான்ஷி கோயல். 2025ஆம் ஆண்டு உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிக்கான சின்னம் எது? விராஜ். 38வது தேசிய விளையாட்டு போட்டிக்கான சின்னம் மௌலி. கொக்கோ உலகக்கோப்பை 2025க்கான சின்னம் தேஜஸ் மற்றும் தாரா. கேலோ இந்தியா பாரா விளையாட்டுடைய சின்னம் உஜ்வாலா. கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுக்கான சின்னம் கத் சிங். எந்த நாள் சர்வதேச ஒலிம்பிக் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 23. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து லெட்ஸ் மூவ். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக் மூவ்மெண்ட் கோபர்டின். அதாவது நவீன ஒலிம்பிக் இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னா அது கோபர்டின். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். ஜூன் 7 உலக உணவு பாதுகாப்பு தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான உலக தினம். ஜூன் 19 உலக அறிவால் செல் விழிப்புணர்வு தினம். ஜூன் 17 பாலைவன மக்களை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம். ஜூன் 12 பாலியல் வன்முறை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம். ஜூன் 12 உலக சிறுநீரக புற்றுநோய் தினம். ஜூன் 23 சர்வதேச விதவைகள் தினம். 2025ஆம் ஆண்டுக்கான முதல் FIFA கிளப் உலக கோப்பை எங்கு நடைபெறுகிறது? USA, அதாவது அமெரிக்கா. 2025 உலக தடகள சாம்பியன்ஷிப் டோக்கியோல நடக்குது. மகளிர் FIFA உலகக்கோப்பை 2027 பிரேசில் நாடு நடத்த போறாங்க. AFC மகளிர் ஆசிய கோப்பை 2026 ஆஸ்திரேலியா நாடு நடத்த போறாங்க. 2030 குளிர்கால ஒலிம்பிக் பிரான்ஸ் நாடு நடத்த போறாங்க. 2026 காமன்வெல்த் விளையாட்டு ஸ்காட்லாந்து நடத்த போறாங்க. FIFA உலகக்கோப்பை 2034 சவுதி அரேபியா நாடு நடத்த போறாங்க. FIFA உலகக்கோப்பை 2030 ஸ்பெயின், போர்ச்சுகல் மற்றும் மொராக்கோ நடத்த போறாங்க. ஆசிய விளையாட்டு 2026 ஜப்பான்லயும் 2030 கத்தார்ல நடக்க போகுது. 2035
மகளிர் FIFA உலகக்கோப்பை யூகேல நடக்க போகுது. 2027 பிரேசில்ல நடக்க போகுது. புதுடெல்லியில் நடைபெற்ற சர்வதேச பெரிய பூனை கூட்டணியின் முதல் கூட்டத்திற்கு யார் தலைமை தாங்கினார்? பூபேந்திர யாதவ். இந்த சர்வதேச பெரிய பூனை கூட்டணி, அதாவது இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயக்கம் மார்ச் மாசம் 2024 அறிமுகமாச்சு. கிரீஷ் சந்திர மர்மு ASOSAI அமைப்புடைய தலைவர். 2026 வரைக்கும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் தலைவராக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. போதைப் பொருள் தொடர்பான ஆணையத்தின் 68வது அமர்வு இந்தியா நாடு நடத்தியிருக்காங்க. மே 9, 2025 மாஸ்கோவில் நடந்த 80வது வெற்றி தின கொண்டாட்டத்துல இந்தியாவை உடைய பிரதிநிதியான சஞ்சய் சேத். புஞ்சையில ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் ரெட் ராட்டா சுகர் கேன் குளோமெருலா டுகாமெனன்சிஸ்ல ஏற்படக்கூடியது. லூஸ் மட்டோஃபைட் உஸ்டிலோகோட்ரிட்டிகர் ஏற்படுது. கிரீனியார், டவுனி மில்டியா பஜ்ரா, ஸ்க்லரோஸ்போரா கிராமிகோலால ஏற்படுது. பவுடரி மில்டியா ஃபீட் ப்ளூமரியா கிராமினிஸால ஏற்படுது. பொட்டேட்டோ வாட் டிசீஸ், பிளாக் ஸ்காப் இல்ல பொட்டேட்டோ டியூமர், சின்கைட்ரிகம் எண்டோபயோட்டிகமால ஏற்படுது. எர்காட்டா பஜ்ரா கிளாவிசஸ் பிசிஃபார்மிஸால ஏற்படுது. லேட் பிளேட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோதெரா இன்வெஸ்டன்ஸ்ல ஏற்படுது. டிகா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட் செர்ஸ்கோஸ்போரா அரக்கிடிகோல ஏற்படுது. ரஸ்ட் ஆஃப் வீட் புக்குசினியா கிராமினிஸ் டிட்டிக்கல் ஏற்படுது. ரைஸ் பிளாஸ்ட் நோய் மேக்னா போர்த்தி கிரைஸில ஏற்படுது. மேஜர் தயான்சந்த் கேல்ரத்ன விருது 2024 டி குகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், ரவீன் குமார், மனு பாக்கர் வாங்கியிருக்காங்க. அர்ஜுனா வாழ்நாள் விருது சுச்சா சிங், முரளிகன் பேக்கர். துரோணாச்சாரியா விருது சுபாஷ் ராணா, தேபாலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்வான். துரோணாச்சாரியா வாழ்நாள் விருது S முரளிதரன், ஆர்மண்டோ கொலாப்போ வாங்கியிருக்காங்க.